ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. பாலச்சந்திரன் சார் இன்னைக்கு டிராவல்ல இருக்கிறதுனால கலந்து கொள்ள முடியவில்லை. நான் மட்டும்தான் உங்களோட சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று முழுக்க அரசியல் பரபரப்பாக இருந்தது. காலையிலிருந்தே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும் அவங்களுடைய செயற்குழு கூட்டம், மாநில குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம் அப்படின்னு பல்வேறு கூட்டங்களை அவங்க உள்ளுக்குள்ள நடத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் உண்டான ஒரு கூட்டம் 2 கூட்டம் ஒவ்வொரு அமைப்புக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. இறுதியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியனும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகமும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவோடு சேர்ந்து மாநில உரிமைகளுக்கான போராட்டங்களில் பங்கேற்போம், இந்த ஆட்சி அமைக்கப்படுவதற்காக வாக்களிக்கிறோம் என்று சொல்றாங்க. அமைக்கப்படுவதற்காக வாக்களிக்கிறோம் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பு போவதற்காக, நம்பிக்கை வாக்கெடுப்பு அளவுக்கு இது பதவியேற்பு நடத்தி உள்ள அனுப்பணும், அதற்காக வாக்களிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா? நம்பிக்கை வாக்கெடுப்புல என்ன வேண்டுமானாலும் முடிவெடுப்போம்னு அர்த்தமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா ஆட்சி தொடர்வதற்காக அங்கேயும் வாக்களிப்பார்கள்ங்கிறது தான் அவங்க சொல்றதுக்கான பொருள். அதனாலதான் விஜய் அந்த 2 கட்சி அலுவலகங்களுக்கும் நேர்ல அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனாரு அப்படிங்கிறதும் தகவலாக இருக்கு. சரி, விஜய் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்தார். அதாவது முதல் முறை ஆளுநரை சந்தித்தார், கிளைம் பண்ணாரு, எனக்கு எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, எங்களை கூப்பிடுங்கன்னு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக என்னை கூப்பிடுங்க, நான் பெரும்பான்மையை அவையில் காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால ஃபுல்லாவே 118 எங்கன்னு கேக்குறாங்க. அதனாலதான் அவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு ஆளுநர் சொல்ல வேண்டியதாச்சு அப்படிங்கிறது டெக்னிக்கலான பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. சரி, அதற்கு பிறகு கொடுக்கக்கூடிய விஷயங்களாவது பெர்ஃபெக்டா குறை கண்டுபிடிக்க முடியாம இருக்குமா அப்படின்னு பார்த்தா, நேற்று வெவ்வேறு விதமான சர்ச்சைகள்லாம் நேற்று வந்துருச்சு. அவங்க 118 பேரு எங்களுக்கு இருப்பதாக அவங்க ஒரு கிளைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நாளிதழ்ல செய்தி போடுறாங்க. அதாவது விஜய் காட்டிய கணக்கு, கவர்னர் ஏற்றுக்கொண்ட கணக்கு அப்படின்னு ஒரு செய்தி போடுறாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள், காங்கிரசுக்கு 5 இடங்கள், இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், அமமுக காமராஜும் ஒரு இடம் அப்படின்னு அதையும் சேர்த்து 118 இடங்கள்னு இவங்க கொடுக்கறாங்க. ஆளுநர் அதை 108 107 எடுத்துக்கிறாரு. ஏன்னா 108ல 1 ராஜினாமா செய்திருவாரு, அவர் அந்த இடம் இருக்காது. 107 விஜய் ராஜினாமா செய்ததற்கு பிறகு அவற்றை 107 காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 4, இதைத்தான் அவர் ஏற்றுக்கிட்டதாக அந்த செய்தி சொல்லுது. அமமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கும்போது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க சேர்த்தாங்களா சேர்க்கலையா அதுவும் தெரியல. 116 இடங்கள் தான் அவங்க காட்டினாங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்லுது மீடியால, இன்னொரு செக்ஷன் இப்படி சொல்றாங்க. அதுல 116 ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா இப்போ இந்த கிளைம்லயும் பெரும்பான்மை இல்லைன்னு ஆகுது. அவர் இதற்காகவும் பதவியேற்புக்கு அனுமதிக்க மாட்டாரு, கூப்பிட மாட்டாரு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல. இதற்கு பிறகு இன்னொரு முறை அவர் போய் 118ஓட இன்னைக்கு திருமாவளவன் சொன்னதுக்கு பிறகு, ஒருவேளை திருமாவளவன் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் 118 அப்படின்னு இருக்கும் போது அவருக்கு கன்சிடர் பண்ணுவாரா? 2 முறை நீங்க கொடுத்த கிளைம் ஃபெயில் ஆயிடுச்சு, தப்பா இல்ல, போதுமான அளவுக்கு நீங்க குறிப்பிடவில்லை, அதனால இப்போ இனிமேல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு
இல்லைன்னு வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரா? வேறு ஆப்ஷன் எதுவும் இல்லை என்றால், வேறு கட்சிகள் எதுவும் முன்வரவில்லை என்றால் அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைக்கும் அளவுக்கு போயிடக்கூடாதுன்னு இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குறாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால தவேகாக ஆதரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப கடைசியில இப்ப பெரும்பான்மை இல்லை என்ற நிலைமையில திரும்பவும் வேறு ஆப்ஷன்ஸ் ஏதாவது பிற கட்சிகள் எடுத்துக்கிறாங்களா இல்லையா, அவங்க முயற்சி எடுக்கிறாங்களா இல்லையா, தேர்தல் நடந்து ரிசல்ட் வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் லிஸ்ட் கொடுத்தாச்சு, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. முதல் கண்டிஷன், அவங்களதான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. தேர்தலுக்கு முன்னாலேயே கூட்டணி அமைத்த எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லை. தேர்தலுக்கு முன்னாலேயே கூட்டணி அமைத்த தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி எதற்கும் பெரும்பான்மை இல்லை. 2 ஆப்ஷன் இல்ல. மூன்றாவதாக ஆளுநர் எதை பார்க்கணும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் சொல்லுதுன்னா, தனிப்பெரும் கட்சி எதுவோ அதை அழைத்து அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லு. அதை அவங்க உரிமை கோருகிறார்கள். அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறத அவங்க கிளைம் பண்ணின உடனேயே நாங்க கொடுத்துட முடியாது, நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்ல அப்படின்னு 2 தீர்ப்புகள் அடிப்படையில அவர் முடிவெடுக்கிறாரு. காலையில அதிகாலையில பெரும்பான்மையோடு கிளைம் பண்ணின பட்னாவிஸுக்கு பதவியேற்பு நடத்தி வச்ச மும்பைல அந்த கேஸ்ல பெரும்பான்மை இருக்கா, இவங்களால கொண்டு வர முடியுமாங்கிறத உறுதி செய்யாத ஆளுநர்னு சர்ச்சை அந்த கண்டம்னேஷன். அதே மாதிரி எடியூரப்பாவுக்கு மைனாரிட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அவரை அழைச்சிட்டு அவருக்கு 15 நாள் டைம் கொடுக்கறது தப்புன்னு கேட்கும்போது அதுலயும் இதே பிரச்சனை தான். நீங்க பெரும்பான்மை அவரால் வாங்க முடியுமா முடியாதான்னு தெரியாம எதுக்கு 15 நாள் கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்குற 15 நாளைக்கு பொருள் என்ன? குதிரை பேரம் மூலமாக, ஹார்ஸ் ட்ரேடிங் மூலமாக புதிய ஆதரவை பெறுவதற்கு பணத்தை வாரி இறைச்சு அல்லது வேறு விதமாக அச்சுறுத்தி பெரும்பான்மையை மற்றவர்களிடமிருந்து பெறுவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். அதனால அது கிடையாது, நாளைக்கே பெரும்பான்மையை நிரூபிக்கணும், நம்பிக்கை வாக்கெடுப்புல நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடியூரப்பாவுக்கு சொன்னாங்க. அதுலயே என்ன ஆகுது, எடியூரப்பாவுக்கு அவரிடம் பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு அவர் கேட்ட கிளைமை கொடுத்து நீங்க முறைகேடுகளுக்கு இடமளிக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது அப்படின்னு ஆளுநர் இந்த கேஸ்ல சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷன்ல இது தொடர்பாக எதுவும் கிடையாது. அப்போ மரபுகள் வழியாக பார்க்கணும், நீதிமன்ற தீர்ப்புகள் வழியாக பார்க்கணும். நீதிமன்ற தீர்ப்புகள் வழியாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும். அதுலதான் சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப் அப்படின்னு, அதாவது சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற இடமே அங்கதான் வருது. அதனால இந்த இவ்வளவு இடம் வரைக்கும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த ரோலும் இல்லை. இந்த ஆளுநர் திமுகவை சொன்னா கேட்கக்கூடியவர் இல்லை, அதிமுக சொன்னா கேட்கக்கூடியவர் இல்ல. திமுக ஆக்சுவலா முதல்ல இருந்து என்ன சொன்னாரு, அவரு ஆட்சி அமைக்கட்டும், நாங்க எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொன்னோம். ஆட்சி அமைக்கட்டும்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சி அமைக்க வச்சு 6 மாசம் கையை கட்டிட்டு இருப்போம்னு அர்த்தமா? நீங்க மக்களுடைய ஆதரவு பெற்று வந்திருக்கிறோம், வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம், 2 பெரிய முதன்மையான கட்சிகளையும் அடிச்சு துவைச்சு 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் அனுப்பிட்டோம் அப்படின்னு பெருமையாக கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்ப நீங்களே உங்களுக்கு பெரும்பான்மையை கொண்டு வருவதற்கான முயற்சியை, என்ன முயற்சின்னு கிடையாது, என்ன முயற்சிங்கிறத நீங்க பாத்துக்குங்க, நீங்க பெரும்பான்மையை நிரூபியுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க பெரும்பான்மையை நிரூபிச்சதுக்கு பிறகு உங்களுடைய ஆட்சிக்கு 6 மாசம் வரைக்கும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவர் ஆட்சி அமைப்பதற்கே நேரடியாக திமுக உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள்னு சொல்ல முடியாது, அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. அது எதிர்பார்க்கிறதும் அது ஒரு பெரிய கடமையாகவும், அப்படி செய்யவில்லை என்றால் குற்ற உணர்வோடு நீங்க இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றதும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. அது எல்லாம் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, 6 மாதம் விமர்சனம் கூட இல்லாம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று மீண்டும் கான்ஸ்டிடியூஷன் படி,
அரசமைப்பு சட்டத்தின்படி புதிய ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள்னு சொல்லிருக்கு. இதுவும் தவேக்காவைத்தான் கூட்டு பண்ணுங்கன்னு பொருள் இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டிலே ஆகுது, நீங்க சீக்கிரம் வேலை செய்யுங்க. தவேக்காவா வேற எதுவும் ப்ரொபோசல் எதுவும் இல்லைன்னா வேற என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. புதிய அரசு வரணும், அதற்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போதைக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்கா தான். அதனால தாவேக்காவுக்கு பெர்மிஷன் கொடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதனால இதுல திமுகவோ அதிமுகவோ இந்த இடம் வரைக்கும் உள்ளவே வரல. நேத்து தான் முதல் முறையாக இந்த ப்ராசஸுக்குள்ள ஒரு குரல் கேட்குது. மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜ் அமமுக அவர் ஒரு கடிதம் தவேக்காக்கு கொடுத்ததாக ஒரு லிஸ்ட்ல அவங்க சேர்த்திருக்காங்கன்னு கேள்விப்படும் போது தினகரன், நாங்க அப்படி கிடையாது, என் கையில அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கொடுத்த கடிதம் இருக்குது, அது எப்படி அவருக்கு அங்க கொடுத்திருப்பாரு, அப்ப இது கடத்திட்டு போயிருக்காங்களா, மிரட்டுறாங்களா, அல்லது குதிரை பேரமா, எங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஆளை நீங்க எப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு எல்லாம் அவர் கோபமாக அவர் களத்துக்குள்ள வராரு. அப்பதான் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயர் வரும். எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயர் அது வேறு ஏதேனும் திட்டத்தின் அடிப்படையில் வருதா அப்படின்னு பார்த்தா, அவங்க அதிமுக சார்பாக அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மற்ற எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு, வாங்கி வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு அது அப்படிதான் தெரியுது. அதனாலதான் உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணியில தலைமையேற்று நடத்தினது அவரு பிரச்சாரம் செய்தது அவரு. அதனால அவருக்காக பெயர் போட்டு கடிதம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில பெரும்பான்மை வரலன்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா யார்ட்டையும் எந்த கடிதமும் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி பெரிய கூட்டணி அப்படிங்கிற லெவல்லயே இருந்திருக்கு. யார்கிட்டையும் வாங்கி வச்சு காப்பாற்ற வேண்டிய எந்த தேவையும் அவர்களுக்கு இல்லை, எதிர்கட்சியாக இருப்பதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ டிவிகே ஆளுநரை திருப்திப்பட ஆளுநருடைய திருப்தி ஏற்படும்படி 118 பேருக்கான ஆதரவை நான் பெற்றிருக்கிறேன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அனுமதி கொடுத்துருவாங்க, பதவியேற்பு நடத்திடுவாங்க. அதுல ஜெயிச்சிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அரசு செயல்பட தொடங்கும். அதுல தோத்துட்டாருன்னா திரும்ப இந்த பிரச்சனை இருக்கு. வேறு கட்சிகள் ஏதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக உருவாகிறீர்களா அப்படின்னு அவங்க கேட்கணும். ஆக்சுவலா இதுவே தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. திமுக கூட்டணியிலிருந்து பாதி பேரை கூட்டு புதிய கூட்டணி அமைச்சு இது நடத்துறாங்க. தமிழகம் பல ஆண்டுகளில் பார்க்காத குதிரை பேரம் தற்போது நடக்கிறதுன்னு திமுக எம்பி வில்சன் சொல்லி இருக்கிறதாக பிரேக்கிங் நியூஸ் போகுது. எக்ஸ்ல பதிவு செய்திருக்கிறார். ஒரு சேஞ்ச் கொண்டு வருவோம், மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இதுதான் மாற்றமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. குதிரை பேரம், உச்சகட்ட குதிரை பேரம் நடக்குது, இதுதான் மாற்றமா அப்படின்னு வில்சன் கேட்கிறார். ஓகே, அது அந்த பக்கம். ஆக குதிரை பேரம் நடக்கிறதுங்கிற பேச்சுகள் வர தொடங்கி விட்டன. இனி குதிரை பேரம் நடந்ததா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டிய கடமையும் ஆளுநருக்கு வருது. புதிய சிக்கல்கள் அதுக்குள்ள எழத் தொடங்குது. அதான் பேசிட்டு இருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. இப்ப நீங்க மக்களிடத்துல வாக்கு வாங்கிட்டோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரும்பான்மை இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கு அது போதுமானது இல்லை. அதாவது 40 மார்க் வாங்கினா தான் பாஸ் அப்படின்னு சொன்னா நீங்க 35 மார்க் வாங்கிருக்கீங்க. உங்க கூட பரீட்சை எழுதின கூட 2 பேர் 30 வாங்கியிருக்காங்க, 25 வாங்கியிருக்காங்க, அது வேற விஷயம். அதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆல் ஃபெயிலு, எல்லா கேண்டிடேட்டும் ஃபெயிலு. பரீட்சை எழுதின 3 கேண்டிடேட்டும் ஃபெயிலு. 4வது கேண்டிடேட் ரொம்ப ஃபெயிலு, அதை விட்டுருவோம். அதனால போட்டிக்குள்ளேயே அவர் இல்லாதனால அவரை சேர்க்க 3 கேண்டிடேட் ஃபெயில். அதுல ஒருத்தர் 35, 30, 25 அப்படின்னு 3 ரேங்க்ல இருக்காங்க. 40 எடுத்தா தான் பாஸ்ன்னு ரூல் இருக்கும்போது 35 ஃபெயில் தான், இதுவும் ஃபெயில் தான். நான் 35 எடுத்துட்டேன், எனக்கு பாஸ்போர்ட், அவங்கள விட அதிகமான மார்க் எடுத்திருக்கிறேன், அதனால எனக்கு பாஸ்போர்ட்னு கேட்கிறது எந்த கல்வித்துறையிலையும் நடக்காது. வேற இல்லாத காலேஜ் இருப்பதாக சொல்லி சர்டிபிகேட் வாங்குறவங்களுக்கு தான் அதெல்லாம் நடக்கும். நார்மலாக அது நடக்காது. இதுதான் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அது தேர்தலுக்கு பிந்தைய
பெரிய கூட்டணியாகத்தான் நீங்க வந்து விசிகாவை கூப்பிடுறீங்க, சிபிஐ கூப்பிடுறீங்க, சிபிஎம் கூப்பிடுறீங்க, காங்கிரஸ் கூப்பிடுறீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு மட்டும்தான் நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்க. அது உங்க செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸை காட்டுதுன்னு சில பேர் சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கல. நீங்க திமுகவை ஐசோலேட் பண்ணணும்னு உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அந்த வேலையை செய்யுது. உங்களுக்கு 4 சீட் வந்தா உங்களுக்கு பல்கா ஒரு இடத்துல வரும்னா பாமக கிட்ட நீங்க கேட்க முடியும், அல்லது அதிமுக கிட்டே நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேலை செய்யணும்னா அதிமுக கிட்டே கேட்கணும். ஆனா இயல்பாக அப்பப்போது அந்த செய்திகளை அப்ளை பண்ணி பார்த்தா என்ன செய்யுது, தாவேக்கா அந்த தலைவர்களை பார்த்து நாகரீகமாக நாம சேர்ந்து வேலை செய்வோம்னு அபிஷியலா அந்த கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு பதிலாக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை அவர்களிடமிருந்து உருகும் வேலையை செய்யுது. அதாவது அவங்க கிட்ட இருந்து கடத்திட்டு வருவதற்கான வேலையை செய்யுது. அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு 2/3 கூப்பிட்டுட்டு வெளியில வர முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சியை செய்வதாக தெரியுது. அப்படி செய்யறதுக்கு பொருள் என்ன? உங்களுடைய ஆணவம், உங்களுடைய பணம் எதுவும் செய்யும், அதிகாரம் எதுவும் செய்யும். அமைச்சரவையில இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலை. இது எல்லாம் வந்து புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு, புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி அவங்களே தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில தான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. பொறுப்பேற்பதற்கு முன்பே இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு வில்சன் சொல்றாரு. வில்சன் சொல்றது வந்து தினகரனுடைய குற்றச்சாட்டை குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க ஒரு அலையன்ஸ் தேர்தலுக்கு பின்னால உருவாக்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அதுல கைவிடப்பட்டவர்கள் வேறு திசை இல்லாம ஐசோலேட் பண்ணணும்னு நீங்க ஒருத்தர் ஐசோலேட் பண்ணும்போது அவங்க கிட்ட யாராவது ஆதரவு கேட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு இயல்பாகவே ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்துடும். பட் அது வந்து எல்லாமே இந்த முதல் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அது முடியுதா முடியலையாங்கிறது வந்து தெரியல. இப்ப திருமாவளவன் தொடர்பாக நேற்று சிந்தனை செல்வன் விசிக முன்னாள் எம்எல்ஏ அவர் சொல்றாரு, அசாதாரணமான சூழலை சமாளிக்கிறதுக்கு முடியல விஜய் தடுமாறுகிறார். 2வது கட்டமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்து விட்டு தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியோடு கூட்டணியில் இருந்த தீய சக்தியால் வெற்றியை பெற்ற நபர்களை கடத்திட்டு வந்து அல்லது அழைத்துட்டு வந்து ஆட்சி அமைக்கிறீங்களே, இதுல என்ன தார்மீக நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற லெவல்ல அவர் பேசுறாரு. வன்னியரசு புதிதாக ஒரு சிக்னல் கொடுக்கிறாரு, நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விசிகாவை மையம் என்பதை தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்றாரு. விசிகாவும் இடதுசாரி கட்சிகளும் இந்த 6 பேர் தான். அது அவங்க மொத்தமாக இந்த பக்கம் போனா அவங்களுக்கு 118, இந்த பக்கம் வந்தா இவங்களுக்கு 118ங்கிற மாதிரியான ஒரு சூழல். சோ அவங்க ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நெகோசியேட் பண்ணலாம். அது இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. எங்களை நீங்க ஓரங்கட்ட நினைச்சாலும் எங்களை ஒதுக்க நினைச்சாலும் நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம்னு வன்னியரசு சொன்னதாக பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. ஓகே, அது அவங்க அபிஷியலா தோழர் திருமாவளவன் வந்து அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ட்ரெண்ட்ல இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்துல இதுதான் இஷ்யூவாக இருக்கு. அவங்க கொண்டு போய் காட்டுற கணக்கு போதுமானதாக இல்லை. அதனால அவர் திரும்பவும் கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாராங்கிறது சந்தேகமாகவே இருக்கு. சனி ஞாயிறு வந்துருச்சு, அதை எப்படி கையாளுவாங்கன்னு தெரியல. லீவா அவங்களுக்கு இல்ல திங்கட்கிழமை தான் எல்லாமே பார்க்கணுமா தெரியல. அதுக்கு பக்கத்துல இன்னும் திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் பதவி, அதுக்கப்புறம் விஜய் விலகுகின்ற இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, அந்த போட்டியில விஜய் பிரச்சாரம் செய்து அவரை திரும்ப எம்எல்ஏ ஆக்கணும், அந்த மாதிரி ஒரு நிபந்தனை ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னால அப்படி ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறதாகவும் செய்திகள் வருது. அது இல்லாம விஜய் பெரும்பான்மை காட்ட முடியாம போயிடுச்சுன்னா அடுத்து ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஏற்பாட்டுல திருமாவளவனை முதலமைச்சராக நிறுத்தி பேரவையில பெரும்பான்மையினர் ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதற்கான
வாய்ப்புகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அந்த செய்தி தான் இப்போ வன்னியரசு இப்போ பேசியதாக தெரியுது. ஏற்கனவே சிந்தனை செல்வன் இது போன்ற கருத்தையும் அவர் நாங்க குழப்பவாதிகள்னு சொல்றோம், நாங்க குழப்பத்துல இருக்கோம்னு சொன்னாங்க. இல்ல, திருமாவளவன் ஒரு தெளிந்த நீரோடை அப்படின்னு நாளை விடிந்தால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அவர் சிந்தனை செல்வனும் போட்டிருக்காரு. ஓகே, திருமாவளவன் சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம அதை பார்க்க வேண்டாம். இது தவிர நேற்று ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி, அகிலேஷ் யாதவ் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக சொல்றாரு. இக்கட்டான நேரத்துல திமுகவுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியும் சொல்றாரு. அவர் இக்கட்டான நேரத்துல நாங்கள் விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி, யார் விலகி போனது அப்படின்றது தெரியும். அதுல என்ன சொல்றாரு, மமதா பானர்ஜியும் அகிலேஷும் இருக்கிற ஒரு படமும் முக ஸ்டாலினும் அகிலேஷ் யாதவும் இருக்கக்கூடிய படமும் போட்டு அதுல இந்த செய்தியை சொல்றாரு. இக்கட்டான சூழலில் நாங்கள் விட்டு போக மாட்டோம். அது அவர் போடும்போது அது காங்கிரஸை குறிக்கிறதாக இருந்தது. ஆனா நேற்று அதை நாங்கள் எல்லாரும் பார்க்கும் போது சிபிஐ சிபிஎம்முக்கும் அவங்க என்னதான் வேற மாதிரி சொன்னாலும் அவங்க விட்டுட்டு போறாங்க, தனிமையாக விட்டுட்டு போறாங்க, இக்கட்டான சூழல்ல விட்டு போறாங்க, தோல்வி அடைந்த சூழல்ல விட்டு போறாங்க, பதவி இல்லாத ஒரு சூழல்ல விட்டு போறாங்க அப்படின்றது எல்லாமே ஃபேக்ட் தானே. அதனால அகிலேஷ் யாதவோட அந்த ஸ்டேட்மெண்ட் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிடுற மாதிரி இருக்கு. கிரைசிஸ்ல இருக்கக்கூடியவர்களை அம்போன்னு விட்டுட்டு போறவங்களை எப்படி நேசத்துக்குரியவர்களாக பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை இந்த ட்வீட் மூலமாக வைக்கிறார். கடினமான சூழ்நிலையில் கைவிடுபவர்கள் நாங்கள் அல்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டெவலப்மெண்டாக, அதாவது நிறைய செய்திகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல, குறிப்பிடத்தக்க அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குற செய்தி இன்னொன்னா, மக்களவையில காங்கிரஸும் நாங்களும் இனிமேல் கூட்டணியில இல்ல, அதனால எங்களுக்கு அவர்களோடு சேர்த்து கொடுத்திருந்த இருக்கையை மாற்றிக் கொடுங்கள், நாங்கள் தனியாக வேறு இடங்களில் அமர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு திமுக எம்பிக்கள் சார்பாக அதன் மக்களவை தலைவர் கனிமொழி கருணாநிதி அவங்க லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க ஸ்பீக்கருக்கு. இது ஏதோ இங்க காங்கிரஸ்ல ஒரு பகுதியினர் செய்யற வேலை, மற்றபடி இந்தியா கூட்டணி அகில இந்திய அரசியல்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவுல எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம், அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வேறு விதமாக போயிடுச்சு. ஏன்னா இங்க திமுகவுக்கு எதிராக கார்கே திருமாவளவன்கிட்ட பேசுறாரு, கேன்வாஸ் பண்றாரு, மற்றவர்கள்ட்ட இடதுசாரிகள்கிட்ட பேசுறாரு, கேன்வாஸ் பண்றாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கத்தி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கும் போது இவங்க ரெசிஸ்டே பண்ணாம வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். சுவரோட வச்சு சாத்தும் போது வேற என்ன செய்ய முடியும்? எது கிடைச்சாலும் எடுத்து தாக்குபவர்களை அடிக்கிறது தவிர வேற வழி. பூனையை நீங்க அறைக்குள்ள போட்டு பூட்டி அடிக்க தொடங்கினாலும் அது புலி போல சேரும் தான். ஏன்னா தப்பிப்பதற்கான முயற்சி தான் பார்க்கணும். சர்வைவலுக்கான போராட்டத்தின் முன்னால ஆதிக்கத்திற்கான அடக்குமுறை என்றாவது தோற்றுதான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. காங்கிரஸிடமிருந்து எங்களுக்கு தனியாக இடங்களை கொடுங்கள் அப்படின்னு அவங்களும் கேட்கிறாங்க. அப்போ 2 அணி, பாஜகவை எதிர்க்கிற அணிகளாக 2 அணிகள் உருவாகின்றன. இது ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்க அப்படி ஒன்றை உருவாக்குவதற்கு காங்கிரஸ் தான் முயற்சி செய்தது, தவேகாவோடு சேர்ந்து நிற்குது. காங்கிரசின் வழியிலேயே அவர்களுடைய அடிகளை ஒற்றி, ஆனா வேற ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டு இடதுசாரிகளும் அந்த திசையில தான் பயணிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய கிளைம் எதற்காக போகிறோம்னு சொல்றாங்களோ அந்த கிளைம் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. விசிகாவினுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்துதான் அதன் முடிவு எட்டப்படும் அப்படின்றது தெரியுது. ஓகே, இன்னொரு வீடியோல அடுத்த டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு பேசலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.